எல்லாமே பேசுறீங்க. இல்லைம்மா, ஒரு பேட்டிக்கு போகிறான் தெரியுமா, அவன் 10 பேர் போட்டி நடக்கிற இடம், ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை ஒரு வெயிட் தூக்கிறதோ ஏதோ ஒரு விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டுக்கு அவன் போகும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம். ஐயோ நம்ம இவ்வளோ பேரில் ஓடுவோமா, நம்ம பலம் உடம்பு ஒத்துழைக்குமா அப்படின்ற ஒரு பயம். ஆனால் அந்த போட்டி முடிஞ்ச உடனே ஜெயிச்சுட்டோம், நான் ஜெயிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் அடுத்த வாட்டி போட்டி வரும்போது பயம். அது மாதிரி இது வரைக்கும் ஜெயிச்சோமா, இனிமேல் இன்னைக்கு ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியலையம்மா. இது இன்னைய கோயில்களில் நம்ம வழிபாட்டில் பேய் ஓட்டுறதும் இருக்கு, சாமி ஆடுறதும் இருக்குங்க ஐயா. இதில் பேய் ஆடுறதும் சாமி ஆடுறதும் எப்படிங்க ஐயா நடக்குது? இது பேயும் இருக்கா, அப்போ சாமியும் இருக்கா? பேயும் இல்லை சாமியும் இல்லைம்மா. இந்த பாம்பு இருக்குதுல்ல புத்துல, அதுக்கு போய் ஒரு நாதஸ்வரம் எடுத்து போய் ஊதுனா வெளியே வருமா? அது ஒரு வாத்தியம் தான், அது ஒரு இனிமையான இசை தான். கல்யாணத்துல எல்லாம் கூட அதான் வைக்கிறோம். அது நாதஸ்வரம் வாங்கி டும்மு டும்முன்னு மோளம் வச்சா வெளியே வருமா? வராது. அப்ப என்ன வச்சா வருது? மகுடி. மகுடி வச்சா பாம்பு உள்ள இருக்கிற பாம்பு ஆணும் வந்து எட்டி பார்த்து போடலாமா காவு, இல்லை டான்ஸ் ஆடலாமான்னு பார்க்குது இல்ல. அதே மாதிரி நாதஸ்வரமும் பார்பர் மோளம் வச்சா சாமியும் வராது, பேயும் வராது. ஆனா பம்பையும் உடுக்கையும் அச்சான்னா தக 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 தகன்னு ஆடும். ஓஹா ஓஹா என்னமா திருப்பதியிலிருந்து நேரம் தலைமையில வந்துட்ட மாதிரி ஆடுவோம். இது என்ன காரணம்னா ஹிஸ்டரியா நோயின்னு, அது ஒரு நரம்பு ட்ரபிள். அங்க 100 பொம்பளைங்க நிக்கிறாங்கன்னா 100 பேரும் சாமி ஆடுறது இல்லை இல்லையா? அதுல ஏதோ ஒரு 2-3 தான் ஆடும். இங்க கூட பால் கூட எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு 150 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 3 பேர் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சாமி இது மாதிரி ஆடுது சாமி, நான் விட்டுடு அவங்கள ஆடிட்டு முடிஞ்சு போட்டுமே, நம்பியா போய் இடையில தடை செய்யணும் அவங்கள அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நோய். அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதுல பூந்துக்குன்னா தன்னறியாம அந்த உணர்ச்சியில ஆடும். அதுதான் அந்த சாமி ஆடுறது. இந்த பேய் ஆடுறதும் தன்னை தானே ஒரு பயத்துல பிரமையை உண்டாக்கி. நான் அங்க போய் வந்தேன், இருட்டா இருந்தது, அந்த நேரம் அங்க இருந்தது, விலகலா இருந்துச்சு அப்படின்னு தன்னை தானே ஒரு பயம் உண்டாக்கிக்கிட்டு அந்த மனநிலை மாறுபட்டுருவாங்க. இதனால பேய் ஆடுறது, சாமி ஆடுறது இதால ஆடுமா? இது ரெண்டுமே ஒரு வித நோய் தான். இந்த சிலம்பாட்டம், இந்த கொம்பு குச்சி பானாலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த விளையாடுறவன் ஒரு சாவுக்கு போயிட்டு நின்றுக்குன்னு இருக்கான்னா அந்த வெட்டியார மோளம்ன்றாங்க தெரியுமா? அது அடிச்சா அவங்க ஆடு சும்மா இருக்காது, டக்கு டக்குன்னு ஆடும், கொம்பு போய் எடுக்கணும் மாதிரி இருக்கும். இந்த பழக்கத்தால வர விளைவுகளை இது தவிர சாமி வந்து நேரம் இறங்கதில்லை. சாமியை ஆடுறவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா சோறு கூட இருக்காது. அப்போ சாமி எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம கோயிலா இருக்குது, இது நல்லா அந்த ஊர்லயே ராஜா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு சாமி பண்ணல. அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பொறுத்த ஒரு குழந்தை செத்து போயிடும். அந்த சாவு அந்த சாமி ஒரு வாரம் 10 குழந்தை செத்து வைப்போம் ஜாகத்தியான்னு சொல்ல. அப்போ சாமி இல்லை, மனம் நிலை, தன்னை மறந்த நிலை, உணர்வற்ற நிலையில அவங்க துணி விலகிறது தெரியாது, ஆம்பளை பிடிக்கிறானா பொம்பளை பிடிக்கிறானா தெரியாம அந்த உணர்வுகள் மாறி ஆடுறதை தவிர சாமி மனுஷன் மேல வராது. சாமின்றது முதல்ல எதுன்னு தெரிஞ்சா, யாருப்பா வந்துக்குது, கோயில்தான் வந்துக்கிறேன், யாருமா வந்துக்குது, கருமாறி வந்து என்ன லைன் ரேஷன் கிடையாது. ஏமா இது ஒரு வித நோய், அது அதனால வர விளைவுகள். அது சாமி வந்து மனுஷன் மேல வருமாமா? காலகாலமா கடவுளை தவிர இந்த உலகத்தையே நம்பாதவனே சாமி வர மாட்டேங்குது. பக்கத்தோடு வர ஏமாந்தான வாய் சொன்னா வாயில மண்ணை போடுறவனுக்கு சாமி வந்துருமா? அதனால சிந்திக்கணும், சிந்திச்சால் உண்மை தெரியும், சிந்திக்காதவனு பொய்யே உண்மையா தெரியும். அதனால அது மாதிரி இருக்குமா? ஆனா கடவுள் வந்து இசை வடிவானவன், பாடி அழைத்தாலோ இசைக்கருவியால இசைத்து கூப்பிட்டாலோ கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்றாங்க. அது எப்படிங்க? ஆமா, யாருன்னா ஒரு கச்சேரி வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுட்டு வாசித்தோம்னா கடவுள் வந்து அங்க ஆடுவார். நான்
அதை முன்ன சொல்றேன். மனித உடல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன். இசை வடிவம் இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ள போனால அவன் தன் நிலையை மறந்து எது நடந்தாலும் தெரியாது. மனித உடல்ல இறைவன். நீங்க இசையை வாசிட்டா கடவுள் வந்து ஒரே கூத்தாட ஆரம்பிச்சுமா, ஏமா என்னம்மா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அது என்ன மனுஷனாது என் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைமா இதெல்லாம். கடவுளை உணராதவங்க பண்ற வேலை. கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள். அதை போய் மனுஷன் புச்சின்னு வருவோம், மனுஷன் மேல வந்து ஆடுறதோ அதுக்கு வேலை இல்லை. இவன் வேலை மட்டுக்குன்னு ஆடிக்கின்னு கடவுள் வந்து ஆடுதுன்னு போய்ச்சின்னு போகும். காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை. மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மனுஷன் கூட இருந்தா கூட அவன் செயல் வருவார். அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம். பேய் ஆடுற கல்யாணம் ஆகாத பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பேய் ஓடி போடும் காணும். அப்புறம் பேய் இருக்காது. ஏன்னா முனேஸ்வரன் உள்ள வந்துச்சேன் கணவனா, அதனால பேய் போயிடும். அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதால வர விளைவுகள் விபரீதங்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. கடவுள் பற்றியோ மற்ற செய்திகள் பற்றியோ நிறையவே மூட நம்பிக்கைகள். இதை நீங்க தெளிவா பேசுறீங்க ஐயா. இது வந்து அறிவை நம்பணும், தான் உணரணும் அப்படிங்கிற உங்களுடைய அறிவை மக்கள் நம்பணுங்கிறதுக்கான செய்தியா இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு புதிய செய்தியா நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறது ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் கேட்போம். ஏன்னா அந்த வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காலம். அதுக்கு முன்னே வந்து உலகத்தை விரும்புகிற காலம். அப்போ ஆன்மீகத்தெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து பசங்க ஏராளமான வாலிப வயசில் இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப அதிகமான வெறி பிடிச்சிருக்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான். சாமி எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை யோசித்தேன் நான். சாமி நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை, முகம்லாம் கருத்து இருக்குது, உடம்பு வந்து இழைச்சிருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கோ, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் சாமி, நான் ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா. இது வந்து அவனுடைய வெறி. இப்படி தான் அரசியல்வாதிங்க பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நான் அரசியல்வாதி இல்லை, ஆன்மீகவாதி. நீ தெளிவாடி இன்னொன்று நான் பேசிட்டு இருந்து நீ சாவர நான் முட்டாள் தானே இல்லையா அது. அதனால் நான் சொல்கிறேன், அரசியல்வாதி பேசுகிற மாதிரி பேசுறியேடா. நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் நீ செத்து போயிட்ட உன் குடும்பம் என்ன அவனுக்கு யோசனை பண்ணியா? நீ எதுக்கு எனக்காக சாவணும்? நான் என்ன உனக்கு உறவு? இது மடத்தனம் இல்லை. இது இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசினு இப்படி முட்டாள்தனமான வேலை செய்த நான் என் மனம் ஏற்றுக்காதுப்பா. இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, வருத்தப்படுற விஷயம். ஏன் சொல்றேன்னா எல்லாருடைய மனமும் தெளிவடையணும். எது நிஜம்னு அவன் சிந்திக்கணும். நான் சொல்றதெல்லாம் நிஜம்னு எடுத்துக்காதீங்கன்னு வேணாம். நீ யோசித்துப்பார் எது உண்மை எது போய் நீ தேர்ந்தெடு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்தவன் சொன்னதை விட அடுத்தது படித்ததை விட அவன் அனுபவிக்கிற நிஜம்தான் நிஜம். அதில் எந்த பொய்யோ பொருட்டோ கலக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை நீங்கள் எடுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா. அதனால இன்னைக்கு உலக மக்களுக்கு இவ்வளோ இளைஞர்கள் என் மேலே பற்றா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த பேசுகிற பேச்சு தான். எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன். இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன். எது இருக்குதோ அதான் பேசுவேன். நான் இலக்கியம் படிச்சவே இல்லை. நான் சாதாரண பாமரிக்கும். அதனால நான் சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மைக்கிலையும் பேசுகிறேன், ஆன்மீகத்திலையும் அப்படி தான் பேசுகிறேன். சாதாரணமாக இவ்வளோ கூட்டம் வர்றது, இத்தனை கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேசம்லாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாதுங்க. என் உடலை விட்டு உயிர் பெரியவருக்கு இதே நிலையில இருந்து பெரியணும், அதுதான் என்னுடைய ஆசை. சொல்லுங்க. மரத்தை மறைத்தது மாமர யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரமா பார்க்கும்போது அங்கே யானை இல்லை, யானையா பார்க்கும்போது மரம் இல்லை. சரி, இந்த ஓமானத்தில் வந்து நம்ம யோகத்தில் இருக்கும்போது நான் இல்லாத போது அங்கே யார் இருப்பான்?
இதை தானே பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். மரமாக பார்க்கும்போது யானை இருக்காது, யானையாக பார்க்கும்போது மரம் இருக்கும். யானையாக பார்க்கும்போது யானை இருக்கும், மரம் இருக்காது. மரமாக பார்க்கும்போது யானை இருக்காது, மரம் இருக்கும். மனிதனாக பார்க்கும்போது நீ இருப்ப, கடவுளாக பார்க்கும்போது நீ இருக்க மாட்ட. இதுதான் அதனுடைய தன்மை. நான் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னா உடம்பு இருக்கும், நான் நீ இல்லை, கடவுளாக இருக்கிற. அப்போ நீ கடவுளாக பார்க்கும்போது கடவுளாகவே இருக்கிற. நீ மனிதனாக பார்க்கும்போது நீ சராசரி மனிதனாக இருக்கிற. உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய காட்சிகள் மாறுபடுது. சொல்லு. உடம்பு படுத்துதுன்னா விழுந்தது இறந்துருது, உயிர் படுத்தா என்ன ஆகும்? இறைவனோட கலக்கம். அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஜீவன்னா குழந்தைன்னு அர்த்தம், சிவமன்னா முதுமைன்னு அர்த்தம். அப்போ ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றிடுங்க. ஜீவனாக இருந்தால் அது பூமியிலே பிறந்து பிறந்து சாகும், சிவமாச்சுன்னா அது திருக்கைலாயம் போயிடும் அப்படின்னு போன வீடியோவிலே சொன்னேன்ல. அப்போது இந்த உடலினுடைய முதுமையை மட்டும்தான் நீங்கள் வயசாக கணக்கு போட்டுக்கிறீங்க. அந்த உயிரை முதுமைப்படுத்தணும்னு பழக்கப்படுத்தலை. அந்த உயிரை முதுமைப்படுத்துறது தான் யோக பாதசாலை. அந்த உயிரை முதுமைப்படுத்தும் போது அது சிவத்தோடு போய் சேரும். அது உயிர் இளமையாக இருக்கும்போது உடல் முதுமை பெறும்போது உடல் விழும், உயிர் இங்கேயே பிறந்து பிறந்து சாகும். சொல். இப்போ வந்து வாழ்க்கையில் கைலாசம் போனன்றது இவங்க உயிர் பழுத்து போனோம், சிவமாக பார்க்கணும். கைலாசம் அப்படின்றது ஒரு ஊர், காசி அப்படின்றது ஒரு ஊர், கன்னியாகுமரி அப்படின்றது ஒரு ஊர், அது சுற்றுலா பயணம். ஆனால் உண்மையான கன்னியாகுமரி, முக்குடல், காசி, கைலாயம், வைகுந்தம்ன்றது சுழுமுனை. இவன் இதுக்குள்ளே போய் தங்கினான்னா இவன் கைலாசம் போவான், இதுக்குள்ளே போய் தங்கினான்னா வைகுந்தம் போவான், இதுக்குள்ளே போய் தங்கினான்னா காசிக்கு போவான், இதுக்குள்ளே தங்கினான்னா கன்னியாகுமரி போவான். ஆனால் இவன் வெளி உலகத்தில் இருக்கிற ஊர்களுக்கு சுத்தத்தால் காசிக்கோ கன்னியாகுமரிக்கோ போக முடியாது. ஊருக்கு தான் போக முடியும், சுற்றுலாவாக தான் போக முடியுமா தவிர சுகத்துக்காக போக முடியாது. இதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அகஸ்தியர். இந்த கன்னியாகுமரி போனேன், காசிக்கு போய் வந்தேன், கைலாயத்துக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீ ஊர் சுற்றுற விஷயம்பா. ஆனால் அப்படி சுத்தத்தால் நீ கடவுளை அடைய முடியாது. ஆனால் நீ அப்படி சுத்தாமல் உனக்குள்ளவே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நின்னா உண்மையான நீ காசியை அடைஞ்சிடுவ. ஆனால் அது ரகசியமான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னார். உன்னுடைய சுழியில் நின்னா தான் உனக்கு மோட்சமே தவிர ஊரெல்லாம் சுத்தத்தால் உனக்கு மோட்சம் கிடைக்காதுறான்ட்டார். அதனால் இறைவனை உனக்குள்ளே நீ தேடினா உனக்கு மோட்சம் முக்தியெல்லாம் கிடைக்கும். ஊரெல்லாம் போய் தேடினா முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது சாமி. இதை மேலோட்டமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லாமே ஒரு அடையாளம் உண்டு. ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம், பேசும்போது அதுக்கு ஒரு ஊமானை, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டாமல் பேசுனா அதை புரிய வைக்க முடியாது. அப்போ எதையோ ஒரு உதாரணம் காட்டி பேசும்போது தான் அது புரியும். அதே மாதிரி தெய்வ வழிபாடுன்றது ஒரு அடையாளம் வச்சு காட்டினா தான் புரியும். அதுக்காக மகான்கள் காட்டி வச்சு உண்மையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறது மனுஷனுடைய திறமை. ஒரு செடியில் ஒரு பூ பூக்குதுப்பா. சரி, பூ வந்து பூ பூக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஆமாம். ஆனால் எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அதில் இருக்கிற தேனை எடுத்துகிட்டு போகுது. ஒரு இது தேன் எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா எனக்கு தெரியல. ஆமாம். அந்த மாதிரி இறைவனானவன் என்னோட குற்றங்களை கலைஞ்சிட்டு என்கிட்ட நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன், நான் மேல்நிலைக்கு வருவேன். என்னோட இறைவனானவன் என்னோட குற்றங்கள் எல்லாம் மறந்துட்டு என்ன ஒரு மேல்நிலைக்கு ஏற்று போக முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு பூ பூக்குது, சரி, தேனி போய் அதில் இருக்கிற மகரந்தத்தை உரியுது. ஆனால் அதில் மகரந்தம் இருந்தா, ஆனால் அதே வந்து இந்த அலரி பூவில் அதே மாதிரி என்ன பூவுது, புளியாருக்கு போடுறோமே எருக்கம்பூ, அதில் போய் தேனி மகரந்தம் உருண்டாது. நீ நல்ல வாசனை உள்ள ரோசா மாதிரி இருந்தீங்கன்னா இறைவன் உனக்கு பண்ணுவான். ஆனால் நீ அலரி பூ மாதிரியும் இந்த பூ மாதிரியும் இருந்தீங்கன்னா உன்னை எப்படி இறைவன் இது பண்ணுவான் சொல்லு? அப்போது நீ நல்ல ரோசா மாதிரி ஆகிறதுக்கு முயற்சிகளை பண்ணு, இறைவன் கண்டிப்பாக உன்னுடைய குற்றங்களை களைஞ்சு உன்னை ஏற்றுப்பான்.
ஆனால் நீ எப்பவுமே நான் எருக்கும் பூ மாதிரியே இருப்பேன், என்னை இறைவன் ஏற்றுக்கன்னா எப்படி ஏற்றுப்பான்? ஏற்றுக்கவே முடியாத நிலையில் நீ இருக்கிறிய. ஏற்றுக்கிற நிலைக்கு உன்னை மாற்றிக்கோ, கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான். ஏன்னா இறைவனுக்கு பாகுபாடு கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது. அவனுடைய மனம் நல்லதாக இருக்குதா ஏற்றுப்பா, தயாராப்பான். ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் கிடையாது. இந்த ஜாதி அந்த ஜாதின்றது இறைவனுக்கு கிடையாது. அதனால நீ நல்லவனா மாறு, கண்டிப்பா இறைவன் ஏற்றுப்பான். நம்ம வழிபாட்டு முறையில் சரணாகதி தத்துவம்னு ஒன்று இருக்கு. சரி, அது என்னன்னா எதுவுமே என்னால் ஆகிறது இல்லை, ஆமாம், எல்லாம் இறைவனால் பொறுப்பு. ஆமாம், அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுமா? எல்லாராலையும் பண்ண முடிஞ்சுன்னா உலகம் இருக்காது. சரணாகதின்றது இப்போ நடந்துன்னுக்கிறது, உலகத்தில் நடக்குது. மனைவி கிட்ட கணவன் சரணாகதி அடையிறான். ஆனால் மனிதன் மகான்கள் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. இப்போ குடும்பத்துக்குள்ள மனைவி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, எதுவுமே என்னால் எல்லாம் எங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்கங்க அப்படின்னு போயிட்டான். ஆனால் அப்போ என்ன பண்ணா, எதுவுமே என் செயல் இல்லைங்க, எல்லாமே இறைவன் செயலுங்க. இறைவன்ற ஒருத்த இயக்கலைன்னா நான் இயங்கவே முடியாதுங்க. அப்போ நானுன்றதே அங்கே இல்லைங்க, இறைவன் தாங்க. இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஐயா, ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரமேன்றது. நீ தான் எனக்குள்ள இருந்துக்கிற, என்னை உலகாலமாக இயக்கி இருக்கிற. ஆனால் நான் தெரிஞ்சிக்காத மடையை நான் வாழ்ந்துருக்கிறேன்னு, இது வீணான வாழ்க்கையை கழிச்சிருக்கிறேன்னு வருத்தப்படுறார். அது மாதிரி சரணாகதி இறைவனாண்ட நான் எது ஒரு வெற்றி அடைகிறேன், என் தருமங்க நான் அவ்வளோ யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா நான் செய்த முட்டாள்தானுங்கன்னு ஒத்துக்கவே மாட்டான். விதிங்க, கடவுளை எவ்வளோ வழிபடுறேங்க, கெடுத்துட்டாங்க கடவுளை என்ன அப்படின்வான். இன்னுமா வந்து கூட வந்து கெட்ட மாதிரி இவன் செய்த முட்டாள்தனத்துக்கு. எப்பவுமே தான் என்ற அகங்காரம். அது எந்த செயலாக இருந்தாலும் இறைவன் இல்லாமல் நீ ஒரு செயலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்துக்குள்ள பணம் உடலெல்லாம் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய், எல்லா பொருளும் இருக்குது. ஒரே பொருள் உயிர்ன்றது ஒன்று இல்லை. இப்போ அது எழுந்து எந்த செயலையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்? அந்த உடலை விட்டு இறைவன் வெளியே வந்துட்டான். அப்போ அதுக்கு ஏக்கம் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த உடலுக்குள்ள இறைவன் இருந்து இயக்கிற வரைக்கும் தான் நம்ம இயங்குறோம். ஒரு பைக்கு வச்சுன்னுக்கிற, அந்த பைக்கில் எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் அது அந்த தெருவுக்கு போய் வரலாம், இந்த தெருவுக்கு போய் வரலான்னு போகுமா? அது மேலே ஏறி உட்காந்துன்னு ஒரு டிரைவர் ஓட்டினா தான் அது அந்தந்த தெருவுக்கு போகும். அது மாதிரி நீ ஒரு பைக்கு மாதிரி உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் டிரைவராக இருந்து உன்னை என்னென்ன செய்யணும்னு ஏற்கிறான், ஓட்டுறான், ஓடிங்கிற. நீ அவன் ஓட்டுறது நின்று போச்சுன்னா உன் ஓட்டம் நின்று போயிடும். சராசரி மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மெய்யின்னு சொல்கிறோம். சரி சொல்கிறாங்க. அதே ஞானிகள் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு அந்த மெய்யிலேருந்து அந்த பொய் உணர்றதுக்கு வந்து ரொம்ப காலங்களாது, ரொம்ப பிறவிகளாது. பிறவிகள்லாம் தேவையில்லை, ஒரு பிறவிலேயே முயற்சி பண்ண முடியும். ஆனால் அந்த முயற்சி பண்ணால் விரும்புறதில்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உடலை பார்த்து மெய், வாய், கண், மூக்கு, செவி இல்லையா? இது 5 பஞ்சபூதங்கள், இது 5 பஞ்சரந்தியங்கள். இதெல்லாம் நிஜ பொருள். அப்போ மெய்னா உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லை? இது மனித இனத்துக்கு. ஆனால் ஞான இனத்துக்கு என்ன சொல்கிறான், பொய்டா இதெல்லாம். சரி, அவன் சொன்னது சரியா, நம்ம சொல்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னது தான் சரியாக இருக்குது. ஏன்னா அவன் ஏன் பொய்ன்னு சொன்னான்னா, இன்னைக்கு இருக்குது இது, நாளைக்கு இல்லாமல் போயிடுது இது. அப்போ அவன் சொன்னது தானே நிஜமாக இருக்குது. அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா. இல்லை? அப்போ இதை பொய்யன்ட்டான். உன்னர்த்தம் சொல்கிறான், ஐயோ ரொம்ப 10 மாசமா ரொம்ப பதமாக செய்து எடுத்துன்னு வந்த பொருள் பாயுது. ஆனால் இவ்வளோ பதமாக செய்து எடுத்த போட்டு ரோட்டில் ஓடிச்சிட்டுமாப்பா. அதனால சொல்கிறான், நந்தவனத்தில் ஓராண்டி. நந்தவனம்னா தாயினுடைய கர்ப்பம், நந்தவனமா. தாயினுடைய கர்ப்பம் வந்து ஒரு பள்ளி அறையான். அது
அதனால சொல்றான், அது நந்தவனம்டா தாயினுடைய வயிறு அப்படின்றான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 குயவனாய் நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 6 10 மாதம் 10 மாதமா இறைவனை வேண்டி பெற்றாங்களாம். அதனால நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நல்லா தான் செய்து எடுத்துன்னு வந்தான். இங்கே வந்து தக்கா முக்கா நாடி போட்டு வச்சுன்னு பத்தம் கிடக்குறான். ஏன் சாமி, என் துறை அப்படி தான் துறை எதுனா சொல்கிறீங்களா, நான் பாட்டுக்கு சொல்லின்னு கிடக்குறேன், என்னப்பா இப்படி கற்று கிடக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் சாமி. சரிப்பா, இப்படிலாம் என்னப்பா இது, இப்படி வாழ்ந்துட்டு இப்படி செத்து போனா அப்புறம் அதுக்கோசமாப்பா நான் பிறந்தேன் அப்படின்னா, இல்லைப்பா, உத்தம பொருளுக்குள் ஆய பொருள் நீன்றான். உலகத்தில் உத்தம பொருள்னு ஒன்று இருக்குதான். அந்த உத்தம பொருள் ஆயன்னா கண்டெடுத்த பொருளா நீ. சரி, அந்த உத்தம பொருள் எதுப்பான்னு அதான்டா கடவுள்னா. உலகத்திலேயே அப்பழுக்கு அற்ற பொருள் உத்தம பொருள். அந்த உத்தம பொருள் கண்டெடுத்த பொருளா நீ. அப்படிப்பட்ட பொருள் அற்புத பொருள் ராணி. நீ போய் கூத்தாடி போட்டு உடைக்கலாமாடா. அதனால உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. இந்த கள்ள புனலை நம்பி வாழாத. அது இந்த உலக வாழ்க்கையில தேவைத்தான், ஆனா அதை நம்பி வாழாத. ஒரு கூத்தியாரை வச்சுக்கினா கடைசி வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்க முடியுமா சொல்லு? அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த புலனை பயன்படுத்திக்கோ, ஆனா இதை நம்பி வாழாதன்றான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வாழ்க்கை வந்து கூத்தியார் வீட்டில் வாழற மாதிரி வாழ்க்கை இது. கூத்தியார் வந்து உன்னை வச்சு சுகம் கண்டுட்டா நீ அவளை விட்டு விலகவே முடியாது இனிமேல். ஒன்று விலகும் போது அவ இஷ்டத்துக்கு வலிப்பா, போயிட்டீன்னா தப்பிச்சிருவ, போலன்னா உன்னை ஆளை வச்சு கொன்னுடுவா. இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு கூத்தியார் வாழ்க்கை. அப்போ இதுல இருந்து எப்படி சாமி தப்புறது? கூத்தியார்கிட்ட உறவாடிக்கினே ஓடிடு, அப்பதான் நீ தப்பிக்க முடியும். நான் போறேன் வரேன் ரப்பன் டப்பு காட்டினா உன்னை காலி பண்ணிடுவா, உலகம்ன்ற மாயை உன்னை காலி பண்ணிடுவோன்ட்டான். புரியுதா? இப்படி இருக்குது சாமி. இப்போ வந்துட்டு நம்ம உடல்ல எங்க இருக்கு, ஏன்னா இப்போ காலில் அடிபட்டுதுன்னா மனசு வந்து கால் மேல அதுலேயே தான் மனசு நிற்குது. சப்போஸ் நான் அமெரிக்காவில் நினச்சேன்னா அங்கேயே தான் மனசு ஓடிது. அப்போ நம்ம மனம்ன்றது நம்ம உடம்புல இருக்கா, இல்லைன்னா வந்து நம்ம எண்ணம் எப்படி ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி மனம் ஓடிடுது. மனம்ன்ற ஒரு பொருள் உடல்ல கிடையாதுப்பா. மூக்கு இருக்குது, காது இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது. இது மாதிரி ஒரு பொருள் இருக்குது இல்லை? ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. ஆனால் இருக்குது. அது இல்லைன்னா நீ இருக்க மாட்ட, மறைமுகமாக இருக்குது. அதனால தான் திருத்தணியிலேருந்து ஒரு வக்கீல் சுப்பிரமணி அவர் ஒரு கேள்வி கேட்டார். மனம் வந்து எப்படி சாமி இருக்குது, மறைஞ்சிக்கின்னு இருக்குது, மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு கூட கேட்டார். அப்போ அதுக்கு பதில் சொன்னேன். அப்போது மனம் என்ற பொருள் எடுத்து காட்டக்கூடிய பொருள் இல்லை. மனம் என்ற பொருள் ஒரு மறைமுகமாக இருந்து தன்னையே தான் ஏக்குது. ஆனால் அந்த ஏக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணம் பண்ணின்னுக்கிறோம். அந்த மனமாகப்பட்டது இங்கிருந்து அமெரிக்காவை பற்றி யோசித்துக்கினே இருக்குது. அப்போ நம்மளுடைய மனம் அங்கே போயிடுச்சு. அப்போது நம்ம மனம் எது மேலே தாவுதோ அது மேலே பற்றும் பாசமும் உண்டாயிடும். இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மனம்ன்றது என்னன்னா உன் உயிர்ப்பா அப்படின்றது. மனம் என்ன? உன் உயிர். உன் உயிர் என்ன நினைக்குதோ அது செயலாக போகுது. அங்கே போகும்போது உன் உயிரும் அங்கே போயிருக்குதுன்றது. அதனால் மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமேன்னாரு. நீ இந்த மாதிரிலாம் உன் மனசை வெளியே செலுத்தாமல் உனக்குள்ளவே நிறுத்திக்கினீன்னா அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றார்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளி உலகத்து மேலே தான் நம்ம மனசை செலுத்துறமே தவிர நமக்குள்ளே நிறுத்தலை. மனம்ன்றது என்னன்னா உயிர்ன்றது ஒன்று இருக்குது இல்லை, நமக்கு இருக்குது இல்லை, இருக்குதுன்னு அதை எடுத்து இதை பாருங்கள் இது பொருள் தாங்க உயிர்ன்னு காட்ட முடியாது. ஆனால் இருக்குது, அது உணர்றோம். அந்த உயிரோடு எண்ணங்கள் கலக்கும் போது தான் மனமாகுது. அப்போ எண்ணமும் உயிரும் சேர்ந்ததான் மனம் இல்லையா? மிருகங்களுக்கு உயிர் மட்டும் இருக்குது, எண்ணம் இல்லை. அதனால உயிர் மட்டும்ங்கிறதால அந்த நேரத்துக்கு அந்த செயலை பண்ணிட்டு அது முடிச்சிடுது. ஆனால் நம்ம முடிக்கிறதே கிடையாது, தொடர்றோம் அதுலேருந்து. காரணம் என்ன, நமக்கு மனம் இருக்கிறதால நம்ம எந்த செயலையும் தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா? அப்போ உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது மனம் உண்டாகுது. அந்த மனம் தான் உலகத்தில் நம்மளை இயக்குது. அந்த மனத்தால் தான் நமக்கு மனுஷன்னு பேர் இருக்குது. அந்த மனமாகப்பட்டது வெளியே போனால் பிணம் என்ற பேர் வந்துடுது. சொல்லு சாமி. இப்போது ஆன்மீக பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி தனியாக வந்துட்டு எங்கேயாவது போகும்போதோ இருட்டில் போகும்போதோ வந்துட்டு அந்த நம்மளையே அறியாமல் அந்த பயம் வந்து அதிகமாக. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்துட்ட அப்புறம் தனிமையில் இருக்கும்போது சுகம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ இருட்டிலையோ இல்லை தனிமையில் இருக்கும்போது சுகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் இப்போ ஒரு இல்லறத்தில் இருக்கிறேன். இல்லறத்தில் இருக்கும்போது 4 பேரோட இந்த ஆன்மீகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா டிவி வச்சாங்கன்னா நல்லா சவுண்டாக வைப்பேன், நல்லா இருக்குது பார்க்கலான்னு பார்ப்பேன். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவங்க டிவி வச்சு அங்கே ஏன்டா உட்காந்துங்கிறோன்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா அந்த இறைச்சல் இவன் மனம் ஏற்றுக்காது, அந்த சத்தம் இவன் மனம் ஏற்றுக்காது. ஏன்னா இவன் மனம் விரும்புறது அமைதியை. ஆன்மீகம்ன்றது அமைதி இல்லையா? அந்த அமைதியில் இது பயணம் பண்ணும்போது ஆரவாரம் குறுக்க வரும்போது அங்கே இருக்காது, விரும்பாது இல்லையா? ஒரு பொருள் இல்லாத பொருளை இருக்குதுன்னு நினைக்கும் போது பயம் வருது. மனிதனுடைய பயம் எப்படி உண்டாகுது? இல்லாத பொருளை இருக்குதுன்னு நினைக்கும் போது மனிதனுக்கு பயம் தானாகவே உண்டாகுது. ஆனால் அப்படி ஒரு பொருள் இல்லைன்னும் போது அவனுக்கு தானாகவே தைரியம் வருது. ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு பொருள் இல்லை, நானே எல்லாமாவும் இருக்கிறேன்னும் போது பயம் இல்லை. இதுதான் காரணம் சாமி. ஐயா, முக்தி நிலையை அடையணும்னா நீங்கள் சொல்லி கொடுக்குற பாடம் செஞ்சுட்டு வந்தால் முக்தி நிலை அடையலாம். ஆமாம், அடையலாம். எப்போ அடையலாம்? இப்போ ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் முக்தி நிலைக்கு போவேன்னு நினச்சா அது முட்டாள்தான். குறைஞ்சது 25 வருஷம் நீ செய்யணும் அந்த பாடத்தை. ஆமாம், உன் மனம் இருக்கக்கூடாது. முக்தி அடையணும்னா உன் மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது. இப்போ நாயன்மார்கள் இருந்தாங்க, ஆழ்வார்கள் இருந்தாங்க. இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, வீடு வாசல் என் பிள்ளைங்க, என் சொத்து, என் சொகன்னு அவங்க எங்கேயும் நினச்சதே கிடையாது. தெய்வத்தை மட்டும்தான் அவங்க மனசில் சுமந்தாங்களே தவிர குடும்பத்தை சுமக்கலை. நமக்கு சொத்து இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்கு நான் தானே பெற்றுட்டேன், எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா ஒருபோதும் முக்தி நிலையை அடைய முடியாது. சும்மா நான் ஏமாற்றக்கூடாது. ஞானத்தில் உண்மை மட்டும்தான் சொல்லணும். வராது அது அவங்க விருப்பம். ஜனம் வரணுன்றதுக்காக பொய் பொட்டெல்லாம் புலிவின்னு இருக்கிறது இல்லை இது. அதனால் நீ முக்தி நிலை அடையினா 25 வருஷம் செய்தீங்கன்னா உன் மனம் கரைஞ்சிடும். அப்போ தான் முக்தி நிலை கிடைக்கும். மனுஷனுக்கு மனம் எடுக்கிற வரைக்கும் இகை நிலை தான் கிடைக்கும், பரநிலை கிடைக்காது. எந்த மனுஷனுக்கு மனம் அழிஞ்சதோ அவன் பரநிலைக்கு போயிடுவான். அந்த மனசை அழிக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு உபதேசம் 2 உபதேசத்துலலாம் நடக்காது. 18 உபதேசமாக வாங்கணும். வீடு வாசல் பிள்ளைங்க பாசம் அதெல்லாம் அறணும். அதெல்லாம் அறந்தால்தான் முக்திக்கு போக முடியும். சும்மானா முக்திக்கு போகிறதில்ல. போகிறதா ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போயிடுவோம். இன்னத்துக்கு இங்கே ஜனங்களே இவ்வளோ அதிகமாக ஆகிருக்காது. எவனுமே முக்திக்கு போகாததான் ஜனம் ஜாஸ்தி ஆகிக்கினே இருக்குது. அதனால் முக்தி நிலைன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லாமல் ரொம்ப கடினமான விஷயம். உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா? அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு எங்கே நீ முக்திக்கு போவ? இப்போ இங்கே உட்காந்திங்கன்னா யோசித்துன்னு இப்போ குழந்தை சாப்பிட்டுதா தெரியலையே, போச்சா தெரியலையே, விளையாட்சா தெரியலையேன்னு யோசிப்பேன். இந்த மனம் உன்னுடைய உருவம் இன்னொன்று இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்காது. என்னோட கடமைகள்லாம் முடிச்சுட்டேன். இந்த கடமைன்னு சொல்கிற பாரு, இதுதான் இருக்கக்கூடாது. ஏன் உனக்குன்னு கடமை ஒன்றுமே கிடையாது. உனக்கு கடமை கடவுள் மட்டும்தான். என் குழந்தைக்கு செய்யணும் அது கடமை, என் பேரனுக்கு செய்யணும் அது கடமை. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, சாமி நான் இந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்கள் விளையாட வந்துடுவேன் அப்படின்னாங்க. பசங்களை கல்யாணம் பண்ணோன்னே பேரம் வந்துடும். பசங்களை விட பேரம் மேலே பேத்தி மேலே ஆசை ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் எங்கே முடியுது? வாழ்க்கையில் முடிவுன்றதே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே முடிவு. அதனால் அந்த இருந்தும் இல்லாத நிலைமையே நம்ம மனசு உண்டாக்கணும். எனக்கு யாரும் இல்லை, என் பொண்ணு இல்லை, என் பிள்ளை இல்லை, என் மருமவன் இல்லை, என் மருமவன் இல்லை அப்படின்ற நிலை உன் மனசு வந்துச்சுன்னா முக்தி மட்டும் உண்டு. சரிங்க. அந்த பாடம் பண்ணிகிட்டே வந்து அந்த அமுத நீர் சுரக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லைம்மா. அதான் சொன்னேன், மனம் இல்லாத நிலையில் அமுதம் வரும்.
மனம் இருக்கிற வரைக்கும் அந்த அதை தான் சொன்னான். இப்போ இந்த துணி கட்டிக்கின்னு எதுக்கு வந்த நீ? வெட்கம், மானம் அவுத்து போட்டு நிற்பியா? நிற்க முடியாது. நம்மள அப்படி பழக்கி இருக்காங்க. அதுதான் அந்த பழக்கம் தான் முக்திக்கு போக விடாது, திகத்தில் வலிக்கும். அதனால தான் சொன்னான், ஒரு மனுஷன் ஞானத்துக்கு போனோம் முக்திக்கு போனால் அவனுக்கு முதல்ல மான எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா. அதனால சொன்னான், மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. மனுஷனுக்கு மான எண்ணம் அர்த்தம் என்ன சொல்லுவான், அர்த்தம் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ற நினைவு இழந்துட்டோம்னா நம்மளா இருப்போம். கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து நிர்வாணமாக தான் போவாங்க. அது அந்த அம்மா கூட ஒரு 10 நாய் தான் போகும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நிர்வாணமாக தான் போவாங்க. காரணம் என்ன? அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கல, கடவுளை பற்றி மட்டும் யோசிப்பான். ஆனால் உலக வாழ்க்கையில் வாழறவங்க மற்றவங்கள பற்றி யோசித்து தான் ஆகணும். அதனால் அதை அந்த மாதிரி ஆசையெல்லாம் படக்கூடாது. நான் உன்னை தேடிங்கிறேன், நீ எனக்கு என்ன தரியத்தா அப்படின்ற மனநிலைக்கு கொண்டாடணுமே தவிர, நான் எடுத்த உடனே முக்திக்கு போனோம் மோட்சத்துக்கு போகிறோன்னு நினைவு உண்டாச்சுன்னா மனம் வந்ததுன்னு அர்த்தம். அந்த நினைவே இருக்கக்கூடாது. நீ நினைவு இல்லாத போன நான் என்ன சொல்கிறேன், கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுக்கணுன்றேன். தியானம்னு கண்ணை மூடிக்கின்னு இருக்குது இல்லை, கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுத்துடணும். உன்னை தானமாக கொடுத்துட்டீங்கன்னா நீ அங்கே இருக்க மாட்ட. அந்த நிலையை வர வச்சுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். எதை ஒன்றா நான் இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி போகணும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். சும்மா புக்கில் பேசுகிறான், டிவியில் பேசுகிறான், அமுதம் சொந்துட்டோன்னா நான் சர்க்கரையாவது கரைச்சி ஊற்றிடுறதுக்கு. மூளை கரைஞ்சி வரணும். மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்குது, அந்த பாடம் பண்ண அது வரும். எல்லா மதத்துலேயும் மதம் வேற, ஜாதி வேற, மொழி வேற, எல்லாம் வேற வேற, நாடு வேற. ஆனால் கும்பிடுற முறை மட்டும் இந்துக்கள் மாதிரியே கும்பிடுவான். கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும். காரணம் என்ன? அது அவனுக்கே தெரியாது. ஏதோ வந்து கும்பிட்டுன்னுக்குறோன்னு நினச்சின்னப்பான். இடுப்பில் ஒரு நீர் இருக்குது. நான் அதனால தான் இங்கே நீட்டாக வந்து ஊருங்களை போய் ஆண்டுருது. எங்கே போனாலும் நீட்டாக விழக்கூடாது. தலை கீழே இருக்கணும், புட்டம் மேலே இருக்கணும். மலையிலேருந்து தண்ணி ஓடி அந்த கீழே நோக்கி தானே வரும். அந்த மாதிரி உன் தலையை கீழே வச்சு புட்டத்தை மேலே தூக்கி வைக்கும்போது இடுப்பில் விந்து நீர் இருக்குது. அது முதுகு தண்டு வழியாக வந்து உன் மூளையை சுற்றி திருப்பி நிமிரும் போது அது அங்கே போகும். போனீங்கன்னா தான் மனித நிலை மனிதனாக இருப்பான், இல்லைன்னா மத வெறியனாக தான் இருப்பான். அதுக்கு தான் அப்படி கும்பிட சொல்கிறது. இங்கே சாஸ்தாங்கன்றது பட்டம் தூங்குறதா இது. சாஸ்தாங்கம்னு எந்த முறையும் சொல்லி வச்சான்னு தெரியல. சொல்லு, கடவுள்கிட்ட போய் தோப்ப உள்ள போடணும்னு கடவுள் சொன்னாரா? இப்போனா ஏன் போட்டுன்னுக்குறோம்? கடவுள் எங்கன்னா கொட்டு போட்டுக்கணும்னு சொன்னாரா? ஏன் போட்டுன்னுக்குறோம்? கடவுள் எங்கன்னா புத்தி போடணும்னு சொன்னாரா? ஏன் போட்டுன்னுக்குறோம்? நம்ம உடல் அசைவுக்காக நீ செய்டானா செய்ய மாட்டா. அதனால் கடவுள் பேர் சொல்லி செஞ்சால் தான் செய்வேன். அதனால் அந்த செயலெல்லாம் செய்யும்போது நம்ம உடல் இயக்கம் சரியாக இருக்கும். அப்போ கும்பிடும் போது இப்படி கும்பிட்டீங்கன்னா நீ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை நினைக்க ஆரம்பிப்ப. அதுக்காக தான் எல்லா மதமும் இப்படி கும்பிட்டுன்னுக்குது. ஆனால் அது ஏன் கும்பிடணும் அவனுக்கு தெரியாத கும்பிட்டுன்னுக்குறான். இதை தெரிஞ்சு கும்பிடணும். அதனால தான் நான் இங்கே வந்து நீட்டாக பார்த்தேன்னே எழுந்து போப்பா போய் உட்கார் பார்த்துன்றது. ஏன்னா தெரியல, அவனுக்கு எப்படி வணங்கணுன்னே தெரியலைங்கய்யா. வனமுறை தெரியாத வளர்ந்துட்டம்மா. இப்போ எல்லா இதுலேயும் எல்லா சாமியாரும் உலகத்தில் பேசுனாங்க, நிறைய தெய்வீகம் பேசிக்கிறாங்க. யாரும் உண்மையை பேசலைங்கய்யா. உள்ள உண்மையை பேசுனாங்க, ஆனால் உலகத்தை பற்றி பேசலை அவங்க. அதான் வித்தியாசம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லா மகான்களும் பேசுனாங்க, கடவுளை பற்றியே பேசணும். அதனால் மனுஷனுடைய மனசை பற்றி எவனும் பேசலை. நான் பேசுறது கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன், மனுஷனுடைய மனசை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா மனிதன் நல்லா இருந்தால் தான் கடவுளை வழிபட முடியும். மனுஷன் மனம் கெட்டு போய் அவன் நிலை கெட்டு போச்சுன்னா கடவுளை எவங்க வழிபட போவான்? கடவுளாக தான் இருக்கும். அதனால் மனுஷனுடைய மனத்தை மாற்றணும். மனம் மாறத்துக்கு நீ பேசணும். இன்றைக்கி உலகம் போல் 7 கோடி 8 கோடி பேர் என்னை கும்பிட்டுன்னுக்குறான், கடவுளாக கும்பிட்றான். காரணம் என்ன அப்படின்னா, நான் பேசுறது அதிகமாக மனசை பற்றி. நீ உன் மனசை சீர் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றேன். மனம் கெட்டு போச்சுன்னா உன் வாழ்க்கையை கெட்டு போட்டு தெய்வ வழிக்கே போக மாட்டேன். அதனால் நான் பேசுறது அப்படி. அவங்களாம் தெய்வத்தை பற்றி பேசிட்டு போனதுனால இந்த குழப்பத்திலேயே இருந்துட்டாங்க. இந்த குழப்பம் தெளிவுனந்தமாக பேசுங்கிறேன். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன் இப்படி. ஐயா, இப்போ ரமண மகரிஷிலாம் வந்து கேன்சர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து முக்தி நிலை அடைஞ்சவங்க தானே ஐயா? அந்த அமுத நீர் சொல்றது அவங்க உடம்புல இருக்க அதெல்லாம் உண்டு. ராமகிருஷ்ணர் ரமணருக்கு மட்டும் வரல, ராமகிருஷ்ணருக்கும் கேன்சர் தான். எல்லா மகானுக்கும் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க எந்த நிலையாக இருந்தாலும், இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிறேன், எனக்கு பாவமே கிடையாது, 10 பைசாவும் கிடையாது.
இப்போ இவங்கெல்லாம் அந்த காலில் விழும்போது என்ன ஆகும்? இவங்க பாவத்தெல்லாம் நான் சுமக்கிறேன். சுமக்கும் போது நான் பாதிப்பு தான். நான் தான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன், எல்லா ஞானிகளை விட நான் கொடூரமாக சாவேன். ஏன்னா எந்த ஞானியும் இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் பேசல. அவங்க பாட்டு தனியாக நின்று பேசி ஆசீர்வாதம் பண்றதாலே நீங்க வரும், கண்டிப்பாக வரும். புண்ணியம் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது. யாருக்கு? இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது. ஆனால் ஆசீர்வாதம் பண்ணவருக்கு பாவம் இல்லை கிடைச்சிது. அதனால தான் எல்லா மகானும் நோய்வாய்ப்பட்டு செத்தான் கடைசி காலத்தில். ஏன்னா எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ரமணர் 13 வயசுல ஞானத்துக்கு வந்தார். எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ராமகிருஷ்ணர். ஆனால் கொடூரமாக செத்தாங்க. காரணம்னா இந்த ஜனங்களுடைய பாவத்தை அவங்க சுமக்கும் போது பாதிப்பு அவங்களுக்கு. ஆனால் ஜனங்க சுகப்பட்டாங்க. அதை தான் நானும் செய்துன்னுக்கிறேம்மா. கடவுளை அடைஞ்சவங்க கடவுள் அவருக்கு உடலுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற. கேன்சர் வந்தால் உயிருக்கு வருமா உடலுக்கு வருமா? அந்த சுரப்பி ஆகப்பட்டது அவங்க உடல்ல இருக்க உடலை தான் கெடுக்கும், உடலை தான் அழிக்கும். உயிர்கிட்ட எதுவுமே நெருங்காது. அதனால தான் சொல்றது, உயிரை வெட்டாது, உயிரை நினைக்காது, உயிரை காய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள் எந்த நோயும் உயிரை பாதிக்காது. ஆனால் இந்த உயிர் இருக்கிற உடலை பாதிக்கும். அந்த பாதைகளை அவன் சுமந்து தான் அவனை பப்ளிக் வந்துட்டானே. வள்ளலாறு யாருக்கும் உபதேசம் கொடுல, ஒரே ஒரு ஆளுக்கு தான் உபதேசம் கொடுத்தார், கல்பட்டுன்ட்டு. அவர் நோய் நொடி இல்லாத போயிட்டார் அவர். ஆனால் மீதி மகான்ல அந்த உபதேசம் கொடுக்குற குருமார்கள் எல்லாம் பாதிப்பு தான் ஆளாவாங்க. அதில் எந்த அவன் உபதேசம் கொடுக்கும்போதே என்ன சொல்கிறான்? நல்லவனோ கெட்டவனோ, பாவம் பண்ணானோ புண்ணியம் பண்ணனோ, அத்தனையும் என்ன சார்ந்தது, அவனை கரையுது. அதானே கடவுள்கிட்ட சொல்கிறோம். அப்போ அந்த பாவம்லாம் எனக்கு தானே அவன் சேரும். இதனால் எல்லா மகானும் நோய் வாய்ப்படுவான்.